மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணக்கவும் தமிழ்நாடு அரசினுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு வங்கி கடன் உதவி என்கிற வகையிலும் சுழல் நிதி வழங்குகிற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து இருக்கிறது. நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மட்டும் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு 444 குழுக்களுக்கு ஏறத்தாழ 43 கோடியே 40 லட்சம் மதிப்பில் இன்றைக்கு வங்கி கடனுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்று அவர்கள் மேலும் மேலும் தாங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலை வியாபாரத்தை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த நிதியுதவி நிச்சயமாக உதவும். இதில் பயன்பெற்றவருடைய எண்ணிக்கை 955 பேர். எனவே இப்படி தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு இன்றைக்கி கடன் உதவி சுழல் நிதி எல்லாம் வழங்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை தரம் மேம்படக்கூடிய வகையிலும் பொருளாதார சுழற்சி ஏற்படக்கூடிய வகையிலும் இது போன்ற வங்கி கடன்கள் வழங்கப்பட்டு வருவது. முறையாக அவர்களும் திரும்ப செலுத்தி வருகிறார்கள். மகளிர் சுய உதவிக்குழு பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்திய தேசத்திலேயே முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதுதான் தருமபுரி மாவட்டத்தில் இந்த மகளிர் சுய உதவிக்குழு துவங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் தாய்மார்கள் தன்னுடைய சொந்த காலில் இன்றைக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, சொந்த காலில் நிற்பதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நிச்சயமாக இது பயன்படும் என்கிற வகையில் தான் தொலைநோக்கு பார்வையோடு துவக்கப்பட்டது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு சுழல் நிதி கடன் உதவி எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அவரே அவருடைய திருக்கரத்தால் வழங்கி கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய வகையிலே அந்த சாதனையை நிகழ்த்தினார்கள். அந்த வழியில் இன்றைக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதையே மேற்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த வங்கி கடன் உதவி வழங்குகிற நிகழ்ச்சியும், அதேபோல் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஈரோட்டில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இன்றைக்கு மகளிர் சுயஉதவி குழுக்கள் 444 குழுக்களுக்கு 43 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு சுழல் நிதி கடன் உதவி வழங்கப்பட்டது. முதல்வர் வந்துங்க அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறதுக்காக வெளிநாடு போயிட்டு வந்தோம்னு சொன்ன விஷயத்துக்கு இபிஎஸ் சொல்றாரு, வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மஞ்சள் காமாலக்காரருக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளாக தெரியுங்க. அதுபோல் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வெளிநாடு சென்று அதே நேரத்தில் கடந்த 2 மாதத்துக்கு முன்பு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்கள் அதே போல் உயர் அதிகாரிகளெல்லாம் அனுப்பி வைத்து உலக தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து இங்கே சென்னையில் 2 நாள் மாநாடை சிறப்பாக நடத்தி இன்றைக்கு பல லட்சம் கோடி இன்றைக்கு முதலீடு நடைபெற்றிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இங்கே வந்து அவர்கள் தொழில் துவங்குவதற்கு உத்தரவாதம் சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒன்றும் வெள்ளை அறிக்கை வழங்குவது பற்றி ஒன்றும் இல்லை, வெளிப்படையாக இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. எனவே அப்படி பார்த்தால் எடப்பாடி அவர்களும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது வெளிநாடு சென்றார்கள். அது என்ன மர்மமோ தெரியவில்லை அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில். எனவே அதையும் நாங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எனவே இன்றைக்கு தொழில் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் துவங்குவதற்கு ஆர்வமாக இருக்கார். அதுக்குரிய முறையான தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக தொடர்ந்து இங்கே தொழில் துவங்குவதற்கு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். உதயநிதி வந்து துணை முதல்வராவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பல மாசமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது எம்பி எலெக்ஷனுக்குள்ள ஏதோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் எப்படி ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த ஆவலோடு நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உரிய நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்பாடு செய்யும். பல்லடத்துல வந்து செய்தியாளர் வெட்டப்பட்ட சம்பவத்தில் போலீஸ் வந்து உண்மை நிலையை இப்போ வரைக்கும் மறைச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம நிவாரணம் கொடுத்தா எல்லாமே பண்ணோம். ஆனால் வெளிப்படை தன்மையான ஒரு விசாரணைகள் வெளியே வராமல் மர்மமா இருக்கிறது. நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறாரு? அது சம்பந்தமாக 3-4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அது தொடர்பு இருக்கக்கூடியவர்களை உரிய முறையில் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே வெளிப்படையான தகவல் இருந்தாலும் அது உரிய முறையில் மேலும் விசாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும். அரசிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கே கூட்டத்தில் அதுக்குரிய அதிகாரிகள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர் 30 நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்ப்ளே மாற்றி தரப்படும். 20 நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், மைக், ரிங்கர் சரி செய்து தரப்படும். 10 நிமிடத்தில் 1 வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும். அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர், ஹேமர் ப்ரூஃப் டெம்பர், 9H டெம்பர், பிரைவசி டெம்பர், ஃபிளெக்சிபிள் டெம்பர், எட்ஜ் டெம்பர், விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும். அனைத்து விதமான ஆக்சசரிஸ், டேட்டா கேபிள், சார்ஜர், ஹெட்போன், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஆல் பிராண்ட் நெக் பேண்ட், ஏர்பட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க், பென் டிரைவ், மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர், NRP காம்ப்ளெக்ஸ், திருச்சி ரோடு, மாணிக்காபுரம் ரோடு, மங்கலம் ரோடு, திருச்சி ரோடு, அண்ணா நகர், பல்லடம்.